இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பொதுக்காலத்தினுடைய முதல் வாரத்தை நம்ம தொடங்குகிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த மகிழ்ச்சி காலம் முடிந்து பொதுக்காலத்தினுடைய முதல் வாரம். பொதுக்காலத்தினுடைய சில வாரங்கள் கழித்த பிறகு தவக்காலம் நமக்கு தொடங்கும். அதற்கு பிறகு மறுபடியும் பொதுக்காலம். அன்புமிக்கவர்களே, இந்த 13ஆம் தேதி தாயாம் திரு அவை நினைவு கூறுகிற புனிதர் புனித ஹிலாரி. பிரெஞ்சு தேசத்தை சார்ந்த 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு துறவி மற்றும் துறவு மடங்களுடைய நிறுவனராக இருந்தவர், ஆயராக இருந்தவர். திருச்சபையினுடைய இந்த தொடக்க காலத்துல பல்வேறு ஆரிய பதம் நிலுவையில் இருந்தது. அதாவது தவறான கொள்கைகள் திருச்சபையில் இருந்தது. இயேசுனுடைய மனித தன்மை, இறைத்தன்மையை சந்தேகிக்கிற பல்வேறு தவறான தப்பிரையான கொள்கைகள் இருந்த நேரத்துல அந்த தப்பிரைகளுக்கு எதிராக எழுதியும் மறைவுரை ஆற்றியும் திருச்சபையை விசுவாசத்துல கட்டி எழுப்பிய ஒரு அழகான புனிதர் தான் இந்த புனித ஹிலாரி என்பவர். இந்த புனிதர் தான் திருவழிபாட்டு இசை என்று சொல்லப்படுகிற திருப்பலியில நம்ம பயன்படுத்துகிற திருவழிபாட்டு இசையை ஒழுங்குபடுத்தியவர். இந்த புனிதருடைய பரிந்துரையால் குரல் வளம் உள்ளவர்கள் அல்லது இசை திறமை உள்ளவர்கள் இறைவனுக்காக பாடும் வானம்பாடிகளாக இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களை, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது வாழ்வை ஒரு தொடங்கிய நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொதுவெளிக்கு காலம் நிறைவேறிவிட்டது, இறையரசு நெருங்கிவிட்டது, ஆகவே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற இந்த 4 காரியங்களை பேசிய பிறகு தன்னுடைய சீடர்களை அழைத்த ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல காலம் நிறைவேறி விட்டது என்றால் திருமுழுக்கு யோவானுடைய காலத்திற்கு முன்பு ஆண்டவருடைய வாக்கு குறைவாக இருந்தது, ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் குறைவாக இருந்த நேரம். 400-500 ஆண்டுகள் ஆண்டவர் அமைதியாக இருந்தார் என்று தான் நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக இருந்த இறைவாக்கினர் மலாக்கியாவிற்கு பிறகு காத்திருத்தல் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் என்கிற ஒரு செய்தியோடு வருகிறார். அதனால தான் மக்கள் குழம்பி போய் இத்தனை ஆண்டுகள் நம்ம மீட்பருக்காக காத்திருந்தோம், மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கிற திருமுழுக்கு யோவான் தான் ஒருவேளை மெசியாவாக இருக்கக்கூடுமோ என்று அவரிடத்துல கேட்கிறார்கள். அவர், நான் ஆயத்தப்படுத்த வந்தவன் தான், நான் மெசியா அல்ல அப்படி என்று இயேசுவை சுட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல அதைத்தான் நமது ஆண்டவர் இன்றைக்கு முதல் செய்தியாக அறிவிக்கிறார். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்தீர்கள், அது நெருங்கி விட்டது, காலம் நிறைவேறிற்று அப்படி என்று சொல்லுகிறதன் ஒரு அர்த்தம் இது மீட்பின் காலம், மெஸ்ஸியாவின் காலம் என்கிற முதல் செய்தியோடு இறையரசு நெருங்கி கொண்டிருக்கிறது. இறைவனுடைய ஆட்சி நிரம்பிய அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அமைதிக்கான ஆட்சி காலம் நெருங்கி விட்டது. இது நடக்கணும்னா நீங்களும் நானும் மனம் மாறி நற்செய்தியை நம்ப வேண்டும் என்கிற இந்த அழகான அறிவிப்பை தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பேதுரு மற்றும் அவருடைய சகோதரர் அந்திரேயா மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் அப்படி என்று சொன்ன உடனேயே அவர்கள் வலைகளையும் தங்களுடைய உறவுகளையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அதற்கு பிறகு மற்ற திருத்தூதர்களையும் இயேசு அழைத்தார் என்று தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசு கொடுத்த இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு மனமாற்றத்திற்காக அழைப்பு விடுத்தார், அதோடு முடிந்து விட்டது என்ற ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல. இயேசு திருத்தூதர்களை அழைத்ததும் ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல. இயேசு மனமாற்றத்திற்காகவும் நற்செய்திக்காகவும் அறிவித்தது, அழைத்தது உங்களையும் என்னையும் தான். இயேசு திருத்தூதர்களை அழைத்தது போல உங்களையும் என்னையும் இறைவாக்கு உரைக்கிற பணிக்கு இன்றைக்கு அழைக்கிறார். ஆகவே திருத்தூதர்களைப் போல நம்முடைய வாழ்வு, அவர்களுடைய அச்சம், அவர்களுடைய குழப்பம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய குடும்பம் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றவும் இறை வார்த்தையை அறிவிக்கவும் அவர்கள் தயாராக இருந்தது போல நம்மையும் இறைவன் இன்றைக்கு அழைக்கிறார். தென் அமெரிக்கா நாடு என்று சொல்லப்படுகிற எல் சால்வதோர் என்கிற ஒரு நாட்டுல ஆஸ்கர் ரொமேரோ என்று சொல்லப்படுகிற குரு ஒருவர் இருந்தார். ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார்.
திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை கட்டி காக்கிற ஒரு குருவாகத்தான், ஆயராகத்தான் இருந்தார். ஆனால் அவர் பணி செய்த இடத்துல அவர் பார்த்த நீதியற்ற ஒரு நிலையையும், சமூக நீதியற்ற ஒரு குழப்பத்தையும், மக்கள் படுகிற கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்து அவர் சமூக நீதிக்காக பேச தொடங்குகிறார், மக்களுக்காக பேச தொடங்குகிறார். இறைவனுடைய பிரசன்னம் ஏழைகளிடத்தில் இருக்கிறது என்று நம்ப தொடங்குகிறார். ஆகவே பளபளக்கும் ஆடம்பரமான ஆடைகளை துறந்து மக்களுக்கான ஒரு ஆயராக வெளியே வருகிறார், மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஒரு காரணமாக கொல்லப்பட்டார், மறைசாட்சியாக கொல்லப்பட்டார், இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட புனிதர்களைப் போல இயேசுவோடு தங்கி இருக்கவும் அவரை பற்றி அறிவிக்கவும் தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே நம்முடைய பாதுகாப்பான இருப்பிடங்களையும் எண்ணங்களையும் விடுத்து இயேசுவுக்காக, இயேசுவின் சீடர்களாய் நற்செய்தியை அறிவித்து அவருடைய சாட்சிகளாய் வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.